வணக்கம் மக்களே. பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அமர்க்களமான ஆடம்பரமான ஒரு ஆரம்பம். நான் கூட என்னமோ நினைச்சேங்க, கமலஹாசன் வந்து இல்ல இந்த வாட்டி விஜய் சேதுபதி வந்து ஹோஸ்டிங்ல ஆங்கரிங்ல அவ்வளோ பெரிய ரெக்கார்டு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. பட் சும்மா சொல்லக்கூடாது, மனுஷன் வந்து சூப்பரா பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல. சில பஞ்ச் டைலாக்ஸ்லாம் அவர் சொன்னதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் சொல்றேன். அது நீங்களே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டஸ்டன்ஸ் வந்து எல்லாரும் வந்துட்டாங்க. அதுல வந்து எனக்கு பெருசா வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க. ஒன்று ரெண்டு பேர் எனக்கு வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது. மற்றபடி வந்து ஒரு காமெடியன் இல்லை. ஒரு டான்ஸ் மாஸ்டர் எப்போதும் போடுவாங்க, அவர் இல்லை. ஒரு காமெடியன் இல்லாதது வந்து எனக்கு வந்து பயங்கரமா உறுத்துது. மற்றபடி சில இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கு. முத்துக்குமார்ன்ட்டு ஒரு தமிழ் ஆளு ஒன்று போட்டிருக்காங்க. அவரோட இன்ட்ரடக்ஷன் தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு கண்டஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கிரிஞ்சா நாலஞ்சு சொல்லுவாங்க. சார், நான் உங்களுடைய பெரிய ஃபேன் சார். சார், நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார். சார், உங்களை பார்க்கணும்னு நான் அப்படியே 5 வருஷமா துடிச்சிட்டு இருந்தேன் சார். ஹக் பண்ணுங்க சார், கிஸ் பண்ணுங்க சார்னு. இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சு. இது இல்லாம ஒரு கண்டஸ்டண்டா வந்து அந்த யூஸ் பண்ற அந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் அதை வந்து எப்படி வந்து மக்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்க. அதுக்கு வந்து ஹோஸ்டும் வந்து கொஞ்சம் ரூம் தரும். ஹோஸ்ட் ரூம் தரத்துக்கும் உங்களுக்கு வந்து கண்டென்ட் இருக்கணும். ஸோ அந்த விஷயத்துல வந்து 2 3 பேர் பயங்கரமா யூஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து அந்த ஜெஃப்ரி, அந்த கானா சிங்கர் வந்து எங்க அம்மா வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க, ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி அது பொய்யான சிரிப்பு அப்படின்னு அவர் வந்து மேடையில சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து ரொம்ப எமோஷனல் தான், நிறைய இடத்துல பார்த்ததுதான். பட் இருந்தாலும் அந்த ஸ்டேஜில் அது ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி அந்த முத்துக்குமரன், அவங்க அம்மா வந்து அவருக்கு வந்து ஆன் த ஸ்பாட்ல வந்து ஒரு பேசுறதுக்கு கொடுத்தா, அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாருன்னு தெரியல, நல்லாவே இருந்தது அந்த ஸ்பீச்சு. கணியன் பூங்கட்டனாரோட சாங்கை சொல்லி, அது முறை யாரும் கேளீர் அப்படின்ட்டு கடைசியா பெரியோரை இகழ்தலும் சிறப்பே அதனும் சிறியோரை இகழ்தல் அதனும், அதாவது பெரியவங்கன்னு நினைச்சு ஆடா இவன் பெரியவன் நினைக்கிறதும் தப்பு, இல்ல இவன் சின்னவன் நினைக்கிறது தப்புன்னு சொல்லி முடிச்சது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, மற்றபடி சில நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அது எப்படின்ட்டு பார்ப்போம். ரவி, நம்ம ஃபேட்மேன் வந்து பல வாட்டி ரிவ்யூ பண்ணவரு, உள்ள போயிருக்காரு. ஸோ இந்த வாட்டி பிக் பாஸ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங். வீடை வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க, மென் வர்சஸ் உமன்ட்டு. போன வாட்டி சின்ன வீடு, சின்ன பிக் பாஸ், பெரிய பிக் பாஸ்ன்னு சொல்லி மொக்கையா போட்டாங்க. அந்த மாதிரி இந்த வாட்டி டாஸ்க் எல்லாம் மொக்க போடாம ஒழுங்கா ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ஒரு சைடு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும், ஒரு சைடு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமலும் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாம் இன்னும் நமக்கு சொல்லலை. ஸோ அதை வந்து பிரிக்கிற உரிமையை வந்து ஃபர்ஸ்ட் வந்து 6 பேர், மூணு பாய்ஸ் 3 கேர்ள்ஸ்ட கொடுக்குறாங்க. அவங்க வந்து பிரிக்க முடியாம 2 பேருமே ஒரே சைடு தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா இது வந்து ஒரு ட்ரிக்கியான விஷயம். நமக்கு பின்னாடி வர அத்தனை பேருக்கும் சேர்த்து நம்ம வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு பிக் பாஸ் ஒரு நாட்டை வச்சாரு. அதுல என்ன பிரச்சனைனா, பின்னாடி அது நடந்துச்சு, பிக் பாஸ் நடந்துச்சு. அது கொஞ்சம் கிரிஞ்சா நடந்தாலும் நல்லதான் நடந்துச்சு. ஸோ அந்த பொசிஷன் கொடுத்தாரு, அவங்களால சூஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு பேரை விட்டு சூஸ் பண்ண சொன்னாரு. மற்றபடி ஸோ 8 பேர் இருக்கும்போது இனிமே நீங்க ஒழுங்கா நீங்க சூஸ் பண்ணலாம், 8 பேர் வெளில தான் படுக்கணும்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால வந்து ஒரு டீலை போட்டு க்ளோஸ் பண்ணாங்க. டீல் நல்ல டீல் தான். என்ன டீல் தான் வந்து பொண்ணுங்க வந்து ஆம்பளைங்க வந்து ஒரு இதுல வந்து நாமினேட் பண்ணக்கூடாது. இது வந்து பிக் பாஸ் ரூல்ஸ் கிடையாது. இது வந்து இவங்களே போட்ட ரூல்ஸ். இதை ஃபாலோ பண்ணோன்னு அந்த பொண்ணுங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதான் விஜய் சேதுபதி வந்து கடைசியா கேட்கும்போது சொல்லியிருப்பாரு, நீங்க வந்து நீங்களே இது உங்க கேம், நீங்களே ரூல்ஸ் போட்டுருக்கீங்க, நீங்களே எப்படி ஃபாலோ பண்ணுதுன்னு பாத்துக்கன்னு.
அது ஏன் ஜாக்லின் வந்து கடைசியா வந்து எங்களுக்கு இது ஏமாந்து போச்சு அப்படி போச்சுன்னு அந்த மொராலிட்டிலாம் இந்த கேம்ல கிடையாதுமா. நீ போய் நாமினேட் பண்ணா நாமினேட் பண்ணிட்டு போ. யாரு கேட்க போறா சொல்லு? நாமினேஷன் போற மென் வந்து நாமினேட் பண்ணக்கூடாது, நான் நாமினேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால அது இந்த ரூல்ஸ் வந்து ஒரு அக்ரிமெண்ட் தான். இது வந்து பிக் பாஸ் வந்து ரூல்ஸா இருந்தா தான் நம்ம வந்து அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். இவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் வந்து எப்போ வேணாலும் பிரேக் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம இது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீல். என்னன்னா உமன் தான் மென்னை வந்து நாமினேட் பண்ணக்கூடாது. இது நீங்க பாருங்க, அந்த அந்த ஸ்டேஜ் வரதுக்குள்ள இந்த இந்த மென்னும் இந்த உமனோட கண்ட்ரோல்ல ஒரு பாதி மென் வந்துருவாங்க. அந்த மென்னை வச்சு நாமினேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான டீல் தான். ஸோ இப்படி போயிட்டு இருந்தது. ரவீந்திரன் வந்து என்ன சொன்னார்னா, நீங்க எத்தனையோ வாட்டி ரிவ்யூ பண்ணீங்க. ரவீந்திரன் வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு நினைக்கிறேன். என்னமோ அவருக்கு பெரிய எனிமீஸ்லாம் இருக்கிற மாதிரியும் அவரை வந்து கடிச்சு கொதற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். அவ்வளோ சீன்லாம் இல்லை. நீங்க ரிவ்யூ பண்ணீங்க, நல்லா டீசெண்டா ரிவ்யூ பண்ணீங்க, அவ்வளவுதான். நீங்க ஒன்றும் பெரிய எனிமிலாம் தேர்ந்தெடுத்த மாதிரி எனக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. நார்மலான ரிவ்யூவை ரொம்ப ஹர்ட் பண்ணாம தான் பண்ணீங்க நீங்க. மற்றபடி நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு பாக்குறதுக்கு எங்களுக்கு ஆர்வமா இருக்கு. எப்படி பண்றீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு சின்ன சின்ன சேர்லாம் பார்த்துட்டு, அதாவது காமெடியிலே பெஸ்ட் காமெடி என்னன்னா நம்மளே வந்து கலாச்சிக்கிறதான். சின்ன போனதுலேருந்து அவர் சொல்றதெல்லாம், சார் நான் எங்கேயாச்சும் உட்காந்து ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆச்சுன்னா அது என் கணக்கில் எழுதாதீங்க அப்படின்ட்டு தான். அந்த மாதிரி தான் அவரை உள்ள அனுப்பிச்சிட்டு சின்ன சின்ன சேரா போட்டு வச்சிருக்கானுங்க அங்கங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ரெண்டாவது கண்டஸ்டண்டா உள்ள ஒன்று வந்து சாச்சனா, மகாராஜா படத்துல விஜய் சேதுபதிக்கு பொண்ணா நடிச்சவங்க. நல்லா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. விஜய் சேதுபதி வந்து பர்சனலா ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு கூட. ஐ மீன் கூட நடிச்சதுனால. ஸோ அதனால அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலாம் அந்த பொண்ணுக்காக இந்த சீசன்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த கிரிஞ்சா வந்து நான் எங்க அம்மா மிஸ் பண்ணுவேன், எங்க அப்பாவை மிஸ் பண்ணுவேன், எங்க தாத்தா மிஸ் பண்ணுவேன். ஏன்டா அப்புறம் ஏன்டா அப்ப ஏன்டா ஒரு 100 நாள் நீங்க எல்லாம் வெளியிலயே போனது இல்லையா? ஒரு ஆன் சைட் போனது இல்லையா? ஒரு ஒர்க்குக்கு போனது இல்லையா? அப்படி என்னடா ஹோம் சிக் இருக்கிறவங்க இங்க எதுக்கு பிக் பாஸ் வரீங்கன்னு கேக்குறேன். வந்து இங்க வந்து டேய் ஒரு டயலாக் விட வேண்டியது. ஐயோ என் பொண்டாட்டியை மிஸ் பண்ணேன், ஐயோ என் பிள்ளைய மிஸ் பண்ணேன், ஐயோ எங்க அம்மா மிஸ் பண்ணுவேன், எங்க பாட்டியை மிஸ் பண்ணுவேன், அப்பத்தா மிஸ் பண்ணுவேன், தாத்தா மிஸ் பண்ணுவேன், பக்கத்து வீட்டுக்காரனை மிஸ் பண்ணுவேன், பக்கத்து வீட்டு நாயை மிஸ் பண்ணுவேன், தெருக்கோடி லைட்டை மிஸ் பண்ணுவேன். நாங்கடா டேய். அதுக்குதான் வந்து ஒரு பஞ்ச் டைலாக் பிஜிஎஸ் போட்டாரு. ஏமா திரும்பி நான் வீட்டுக்கு போயிருக்கியா? ஸோ அந்த பொண்ணு எப்படி பண்ணுதுன்னு பார்ப்போம். தேர்ட் வந்து தர்ஷா குப்தா, குக் வித் கோமாளியில பார்த்துருப்பீங்க. 2.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தான். அதான் விஜய் சேதுபதி சொன்னாரு, ஏமா நீயே பெரிய செலிபிரிட்டி போல இருக்கே அப்படின்ட்டு. கவலைப்படாதீங்க சார், 2.3 ஃபாலோவர்ஸும் ஓட்டர்ஸை கன்வெர்ட் ஆக மாட்டானுங்க. எத்தனையோ பெரிய பெரிய ஃபாலோவர்ஸ் உள்ள கேங்கெல்லாம் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு பிக் பாஸ். ஸோ அதனால தர்ஷா குப்தா வெல்கம் டு த ஷோ. அவங்க வந்து வழக்கம் போல நான் பெரிய ஃபேனு அப்படின்னு ஒரு கிரிஞ்சியை போட்டாங்க. அடுத்து வந்து சத்யா, ஏற்கனவே வந்த கண்டஸ்டன்ட் வந்த ரம்யாவோட ஹஸ்பண்ட். ரொம்ப கிரிஞ்சியா இருந்தது அவர் இன்ட்ரொடக்ஷன். ஐயோ ஐயோ, இந்த டிபிக்கெல்லாம் 3 கதவுன்னு சொன்னாரு, 1 ஜிம்மு, அது கூட ஓகே, கொஞ்சம் விட்டுலாம். அடுத்து வந்து என் ஒய்ஃபு, அடுத்து என் அப்பா ஐயோ அப்பா சாமி, ஆளை விடுங்கடா சாமி அப்படின்ட்டு இருந்தது. பட் ஆள் பார்த்தா கொஞ்சம் நாளா கொஞ்சம் அவர் அண்ணன் கூப்பிடுற அந்த முறையும் சரி, கொஞ்சம் பிசிக்காவும் இருக்காரு. கொஞ்ச நாள் போவார்னு நினைக்கிறேன். அந்த கண்டஸ்டன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் காம்படிட்டிவா இருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து விஜிஎஸ் கேட்டாரு, என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜின்ட்டு. அதுல வந்து எனக்கு விஜிஎஸோட அப்ரோச் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த வீடியோல இருக்கிறது தான் சொல்லிட்டீங்களே, வேற ஏதாச்சும் உண்மையை சொல்லுங்க. வீடியோல இருக்கிறது பொய்ன்னு அவர் முடிவு பண்ணாரு. அது ஒரு ஸ்கிரிப்ட், அது இவனுங்க பிளான் பண்ணி பண்றானுங்க அப்படின்னு விஜிஎஸ் முடிவு பண்ணாரு. ஸோ அதனால இவர் என்ன கேட்டாருன்னா, என்ன ஸ்ட்ராட்டஜி, உண்மையை சொல்லு. என்ன பண்ணனா இவங்க வந்து ஐ வில் கோ வித் த ஃப்ளோ அப்படின்னானுங்களா. விஜிஎஸே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொன்னாரு, நான் எப்படி ஹோஸ்ட் பண்ணுன்ட்டு ரூம் போட்டுலாம் யோசிச்சோம், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல, அதனால அவரே கோ வித் ஃப்ளோ தான் வந்திருக்காரு.
அவரு இன்னொரு இன்னொரு பஞ்ச் டைலாக் என்ன போட்டாருன்னா, எல்லாருமே கோ வித் த ஃப்ளோ, கோவப்பட மாட்டேன். அது என்னடான்னா, இந்த ஹோஸ்டிங் படத்தை விட்டு போய் சாமியார் படம் ஆரம்பிக்கிறதா அப்படின்னாரு. நைஸ். அடுத்து தீபக், ஆங்கர், ஆக்டர். பார்ப்போம் எப்படி பண்றாருன்ட்டு. அடுத்தது வந்து ஆனந்தி, ஆர்ஜே, நிறைய புக்கோட உட்காந்துருந்தாங்க. விஜய் திரும்பி திரும்பி சொன்னாரு, நிறைய புக்கு பிடிச்சா நிறைய யோசிக்க தோணும், அதெல்லாம் பத்தி யோசிக்காம ஒழுங்கா விளையாடுங்க அப்படின்ட்டு. ஏதோ கேள்விகள் நிறைய இருக்கு, பதில தேடுறேன். ஏமா பிக் பாஸ் எல்லாம் பதிலெல்லாம் தேடாதமா, எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு இருந்தது. ராஜு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஷோல, நம்ம ஜெயமோகன், ராஜு இருக்கார் இல்லையா, அவரு தான் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்லாம பிக் பாஸ் ஜெயிச்சுட்டு போனாரு. அந்த மாதிரி கோ வித் ஃப்ளோ வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது மாதிரி விஜேஎஸ் வந்து இன்னொன்று சொன்னாரு, எல்லார்ட்டையும் ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம டைம் இருக்காது. ஏதோ ஒரு இது கேட்டாங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, உங்களை பத்தி வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது சொன்னாரு, வாழ்க்கையில வந்து ரொம்ப சின்னது, ஒவ்வொருத்தையும் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க கூட கிடையாது. எனக்கு வந்து விஜிஎஸ் ரொம்ப கேஷுவலா, ரொம்ப கம்ஃபர்டபுளா ஹேண்டில் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ வெரி குட். அடுத்தது வந்து யாருன்னா சுனிதா, நம்ம குக்கித் கோமாளி, விஜய் டிவி உக்கா, விஜய் டிவி பாருங்க, இவனுக்கு ப்ரொமோட் பண்ணது ஏதாவது தப்பி தவறி ஏதாச்சும் பாப்புலர் ஆச்சுன்னா அது விஜய் டிவி ப்ராடக்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இவனோட எய்ம். ஸோ தப்பி தவறி ஏதாச்சும் பிக் பிக் ஸ்கிரீன்ல போய் ஏதாச்சும் பெரிய ஏதாச்சுன்னா பாருங்க, விஜய் டிவி ப்ராடக்ட் நாங்கள் ப்ரொமோட் பண்ணி சினிமா இண்டஸ்ட்ரியே புது புது டேலண்ட்ஸ்லாம் எங்களாடி தான் வருதுன்னு காட்டணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஸோ சுனிதா வழக்கம் போல நார்த் இந்தியன் தமிழ்ல பேசி 2 கவிதை சொன்னாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னாங்க. ஒரே வெறும் கிளாப்ஸ்ன்னு வச்சுங்களேன். கிளாப்ஸை பார்த்து நிறைய வாட்டி வந்து விஜய் சேதுபதி கட் பண்ணாரு. அந்த 2வது வந்து சாட்சனா பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்து இவனை ஒருத்தர் கமெண்ட் எடுத்தார், ஏன்னா அப்பா இருக்கும் போதே அவன் கூப்பிடுறேன், மைக் விடுவா அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் வந்து கமலஹாசன் அடி யோசிக்க கூட முடியாது இந்த மாதிரி பேசுறது. ஸோ விஜய் சேதுபதி இஸ் டன் a fantastic job on that. அடுத்தது வந்து ஸோ சுனிதா வந்து ஓரளவுக்கு போவாங்க, அவங்க தான் காமெடியன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த காமெடிலாம் ஏற்கனவே குக் வித் கோமாளில மொக்க காமெடி. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுது சுனிதா அப்படின்ட்டு. ஜெஃப்ரி, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த பையன் வந்து அழ வச்சு நம்மளையும் அழ வச்சான், அழ வைக்க ட்ரை பண்ணான். அழறது தான் நமக்கு அந்த அளவுக்கு இந்த ஷோ ஒர்த் இல்லை. அடுத்தது வந்து கடவுள் உள்ளமை பாட்டு பாடினான், என்னமோ இருந்தது ஓரளவுக்கு. சிங்கிங்ல வந்து எனக்கு பெருசா அவன்கிட்ட டேலண்ட் இருக்க மாதிரி தெரியல நினைக்கிறேன். அவனோட பெரிய நல்லா கானா சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த காத்து மேல காத்து கீழே அந்த பையன் வரதான் சொன்னாங்க, அந்த பையன் வர மாதிரி தெரியல. அடுத்து வந்து நம்ம ஆக்டர் ரஞ்சித், விஜய் சேதுபதியோட கமெண்ட் தான் என்னுடைய கமெண்ட்டும். அவர் சிந்துநதி பூ பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவருடைய சில படங்கள் பீஸ்மர்லாம் பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த கவுண்டமாலையும் நான் பார்க்கவே இல்லை. அதில் வந்து கான்ட்ரவர்சி பற்றி நான் கொஞ்சம் கேள்விப்பட்டேன். அதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணார் விஜய் சேதுபதி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேஸ்டியஸ்ட் ரிமார்க் உள்ள பர்சன்ஸ் வந்து உள்ள போய் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் மேக் பண்ணாங்கன்னா இட் வில் பி மச் காம்ப்ளிகேட்டட் இன் நேஷனல் ஷோ அப்படின்னு இவங்க சொல்லுவானுங்க. ஸோ அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதே கமெண்ட் தான் நமக்கு. அது தவிர வந்து பவித்ரா, விஷால், தர்ஷிகா, ஆர்னவ், அருண் பிரசாத் இவங்களை பத்திலாம் பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. டீசன்ட் என்ட்ரி. விஷால் வந்து கொஞ்சம் ப்ராமிசிங்கா இருக்கு. ஆர்னவ் வந்து ஆர்னவ் வந்து பார்ப்போம் என்ன பண்றாருன்னு. அடுத்து முத்துக்குமார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ் a வெரி நைஸ் என்ட்ரி. அப்புறம் ஜாக்லின், அவங்களும் வந்து நல்லா விஜய் டிவி ப்ராடக்ட் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து உள்ள போனாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு அதுக்குள்ள பஞ்சாயத்து ஆரம்பிச்சிச்சு, எங்களை கேட்காம எப்படி ஒத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு. அதாவது
ஒரு வீக் நாமினேஷன்ல பசங்களை வந்து நாமினேட் பண்ணக்கூடாது பொண்ணுங்க அப்படிங்கறத வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ட்டு பொண்ணுங்க வந்து அதுலயும் 2 3 வந்து சண்டை போடுது. அதாவது இவங்க டிசிஷன் அவங்க எடுக்கிறாங்களாம். ஆமா. இதெல்லாம் மாறுங்க. அதான் நான் சொன்னேன். இது இவங்களுக்குள்ள உள்ள அக்ரிமெண்ட் தான். மாயா எனக்கு அந்த விஷயத்துல மாயா பிடிக்கும். மாயா என்ன யோசிப்பானா, நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போடு, நான் போய் அந்த வீட்டுக்கு போய் ஆம்பளை பையனுங்களை நாமினேட் பண்ணுவேன். என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? பிக் பாஸ் வேணான்றுவாரா? பிக் பாஸ் என்ன ஓகே பண்ணாரா இந்த ரூல்ஸ? அவ்வளவுதான். அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லேட்டா யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து இந்த அம்மா வந்து பெரிய காந்தி மாதிரி அந்த பெட்ல படுத்தா தானே நான் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், நான் கீழே படுத்துக்கிறேன், ஏமா அந்த பெட்ல படுத்துட்டு அந்த ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லை. ஓகேவா? ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஆஹ் மொத்தம் பெருசா அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு வச்சு இன்னும் ஒரு மேட்ரு ஒரு கீ வச்சிருக்காங்க. 24 ஹவர்ஸ்ல ஒருத்தர் எலிமினேட் ஆக போறான்னு சொல்லிடுறாங்க. அது வந்து புதுசா இருக்கு. ஒரு நாள்ல ஒருத்தர் எலிமினேட் பண்ணா என்னடா இருக்கு பிக் பாஸ்ல? ஒரு நாள்ல என்னடா ஷோ கேஸ் பண்ண முடியும்? அப்பனா மக்கள் ஓட்டும் இருக்காது. ஸோ ஒரு நாள் மக்கள் ஓட்டு இல்லாம எலிமினேட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஜஸ்ட் போய் சொன்னாங்களா, இல்ல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டருக்காக சொன்னாங்களா, இல்ல சர்ப்ரைசிங் எலமெண்ட் இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம வந்து போக போக பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு ஷோல ஆக மொத்தம் பஞ்சாயத்து சேனலை பொறுத்த முடியும் டெய்லி நாங்கள் வந்து பிக் பாஸ் ஷோ ரிவ்யூ பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ. வியூவர்ஸ் இருக்கோ இல்லையோ, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கோ இல்லையோ, நான் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் ஐ ஸ்டார்டட் தி யூடியூப் சேனல் இஸ் டு ரிவ்யூ திஸ் பிக் பாஸ். ரோஸ் பண்றதா தான் இருக்கேன் இந்த வாட்டி. விஜய் சேதுபதி எனக்கு ஓகேன்னு தோணுது. மற்றபடி இந்த கிரிஞ்சா வந்து இன்ட்ரடக்ஷன்ஸை 2 3 டான்ஸ் போனானுங்க, ஒன்றும் விளங்கல. மற்றபடி வந்து அந்த லோகோவும் பெருசா அச்சா புச்சாரு இல்லை. போறவனுக்கெல்லாம் ஏதோ களிமண்ணுல வந்து வெந்து வேகாம செஞ்ச ஒரு பொம்மையை கொடுத்து, இந்த பொம்மையை போகும்போது எடுத்துட்டு போங்க, வரும்போது எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஏன்னா உடப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய விருப்பம் இந்த தமிழ் பிக் பாஸ்ல ஓப்பன் நாமினேஷன் வைங்க. ஓப்பன் நாமினேஷன் வைங்க. தெலுங்கு மாதிரி இட் இஸ் வெரி குட். க்ளோஸ் நாமினேஷனோட ஓப்பன் நாமினேஷன் நிறைய சண்டை வரும். அந்த நாமினேஷன் வைங்க. மற்றபடி இப்போதைக்கு சண்டைக்கு ஒளியாக எனக்கு தோன்றுவது ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்காங்க. ரவீந்திரன் வந்து பாயிண்ட் ஏதோ தம்பி கிம்பின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அதுக்குள்ள ஆஃப் பண்ணிடுறானே, அவரை கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இருந்த 4 5 சீனு. பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ரவீந்திரன் சார் நல்லா பண்ணுங்க. மற்றபடி எல்லா கண்டஸ்டன்ஸும் நல்லா பண்ணுங்க. உங்களை ரோஸ்ட் பண்றதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம். See you fans. We will be doing the review every day, every show of this Big Boss. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. டெய்லி நம்ம பிக் பாஸ்ல மீட் பண்ணுவோம். See you.